வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். நான் தாங்க குட்டி சுட்டி. இன்றைக்கி வெனஸ்டே ஒரு சின்ன கோலம் போட்டாச்சு. காலையில் சாப்பாடு வேலை ஆரம்பித்தாச்சு. லஞ்ச் ப்ரிப்பரேஷன். ஒயிட் ரைஸ்க்கு வச்சுட்டு இருக்கேன், வெந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். மசாலா அரைச்சி வச்சு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதனால் ஒரு 6 முட்டை வேக போட்டு இருக்கேன், வெந்துட்டு இருக்குது. இது காலையில் குடிக்க பாலும் காஞ்சிட்டு இருக்குது. வாங்க முட்டை குழம்பு செய்ய என்னென்ன நம்ம எடுத்துருக்கோன்னு பார்க்கலாமா? சின்ன சின்னதாக இருக்குது. ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, இவ்வளோ சைஸு. இது வந்து 6 முட்டைக்கான அளவு. இது பாருங்க, இஞ்சி, ஒரு 1.5 பூண்டு, 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது தோல் சீவிட்டு நம்ம அதில் கலந்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி வந்து சேர்த்து அரைக்க போகிறோம். கொஞ்சோண்டு தேங்காய். இதெல்லாம் மசாலா ஆட்டிட்டு குழம்பு வைக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அப்புறம் இங்கே பாருங்கள், மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. இதை தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி லஞ்சுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேக வச்சு முட்டை குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை 1, லவங்கம் 2 போட்டு, கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், சீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள், கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதும் மசாலா ஆட்டி வச்சுருக்கேன். பொருளெல்லாம் காட்டினேன் இல்லையா, அதை வந்து மசாலா ஆட்டி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்ச முட்டையை போட்டு எடுத்துக்கினா வேக வச்ச முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். மசாலா ஊற்றிட்டோம், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பாருங்கள், எல்லாம் முட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இங்கெல்லாம் கீரல் போட்டு வச்சுருக்கேன் ஒவ்வொரு முட்டைக்கும். இதை நம்ம இந்த மசாலில் போட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். முட்டை போட்டாச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். டிஃபன் ரெடி பண்ணிட்டு காட்டுறோம். அவ்வளோதான், டிஃபன் ரெடி பண்ணிட்டோம். வெள்ளை சோறு, சப்பாத்தி, முட்டை குழம்பு, வேக வச்ச முட்டை குழம்பு. பசங்களுக்கெல்லாம் லீவு, அதனால் அவங்களுக்கு டிஃபன் கட்டலை. எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் டிஃபன் கட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் அந்த மாதிரி வேக வச்சு முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னுட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.